நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகெங்கிலும் உள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம். நம்முடைய அன்றாட அலுவல்களுக்கு நடுவே நாம் எத்தனையோ விஷயங்களை மறந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மறக்க மாட்டோம். அது என்ன? நம்முடைய நாகரிகம் பெருகிவிட்டது. நம்முடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களும் பெருகி வருகின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஏற்படக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் மற்றும் மிகப்பெரிய சரிவுகள் என்று நாம் எண்ணக்கூடியதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்தால் அதற்கு முக்கியமான காரணம் ஒரு கோளினுடைய இயக்கம். அதாவது நவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கோள்களிலே சனி என்று சொல்லக்கூடிய ஒரு கோளினுடைய இயக்கம் என்பதை நாம் அறிகிறோம். இந்த சனி பெயர்ச்சியை பற்றிய பல தகவல்களையும், இந்த சனி எந்த ராசியிலிருந்து மீண்டும் எந்த ராசிக்கு செல்ல இருக்கிறார் என்பதையும், இதனால் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் ஜோதிட கலைமணி, எண்கலை வித்தகர், ஆன்மீக செல்வர், நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினரான சிவல்புரி சிங்காரம் ஐயா அவர்கள். அவர்களை நம்முடைய அரங்கத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, இப்போ இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய தகவல்களை நாங்கள் பத்திரிகையில் படிச்சுட்டு வரோம். ஆனால் என்னன்னா, இப்போ 6 மாதத்துக்கு முன்னால தான் சனி பெயர்ச்சி நிகழ்ந்தது. அதாவது 2011 டிசம்பர் மாதம். இப்போ மறுபடியும் 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் சனி பெயர்ச்சி நடக்கணும். ஆனால் இப்போ 6 மாதத்திற்குள்ளேயே மறுபடியும் ஒரு முறை வருகிறது. இது எதனால? அதாவது கிரகங்கள் வக்ரகதியில் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. முற்காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வக்ரங்கள் நிறைய வராது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நிறைய வக்ரங்கள் வருகிறது. வக்ரம் என்றால் பின்னோக்கி நகருதல்னு அர்த்தம். பொதுவா ஒரு கோள், அதாவது சனி பின்னோக்கி நகராது. ஆனா இது பின்னோக்கி நகர்தல்னா என்ன? ராகு கேதுக்கள் மட்டும்தான் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். பின்னோக்கி செல்லக்கூடிய அந்த 2 கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல வழிகாட்டுது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்க்கிற பொழுது 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு சனி, குருவெல்லாம் நிறைய முறை வக்ரமாகுது. சூரிய ஒளியை தாங்காமல் அல்லது பிற கிரகத்தினுடைய சேர்க்கையின் காரணமாக பின்னோக்கி நகர்ந்து செல்வதற்கு பெயர் வக்ரம்னு பெயர். இப்ப இந்த வக்ரகதியில கோள்கள் இயங்குதுன்னு சொல்றோம். இந்த வக்ரகதியில போகிறது என்பதற்கும் இந்த கோள்களினுடைய உச்சம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? கோள்கள் நேர்கதியில் செல்ற போது சில சமயங்களில் பின்னோக்கி செல்லுது. பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் இப்போ இந்த சனி உச்ச நிலையை அடையுது. 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறை துளாராசியில் உச்சம் பெறும். சனிக்கு இது பவர்ஃபுல்லான வீடு. இது மாதிரி உச்சம் பெறுகிற பொழுது எல்லாருமே சனி என்று சொன்னால் பயப்படுவார்கள். ஆனால் சனி என்ற ஒரு கிரகம் பயப்படும் கிரகம் அல்ல, அது நம் வாழ்க்கையில் பயன்படும் கிரகம். ரொம்ப பேர் அதை தாக்கும் கிரகம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு காக்கும் கிரகம். அது பின்னோக்கி உச்சம் பெறுகிற பொழுது அதன் பார்வை பலனால் பலவித மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனா சனியை பார்த்த உடனே, சனி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். யாரும் சரி, இப்ப நம்ம ஒரு விநாயகரை இஷ்ட தெய்வமா வச்சுக்கிற மாதிரி, ஒரு பெருமாளை இஷ்ட தெய்வமா நினைக்கிற மாதிரி சனியை யாரும் இஷ்ட தெய்வமா நினைக்கிறது இல்ல. ஆனால் சனி என்றால் ஆட்டி படைக்கும் கிரகம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அள்ளி கொடுக்கும் கிரகம்ங்கிறத நீங்கள் அறிந்து கொள்கிற திருநாள் இந்த 12/9/2012. அது ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு இதுல இன்னொரு சந்தேகமும் வருதுங்க ஐயா. சனி நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களை மட்டும் தாக்குறது இல்ல, கடவுளர்களையே அதிகமா பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? உண்மைதான். கடவுள்களையுமே இந்த சனி தாக்குதல் ஏற்படுத்தியதனால பழைய சனி கவசம் என்ற ஒரு பாடல் இருக்கு. வேலவனை வேங்கை மரமாக்கி வைத்தாய், விறகு கட்டு சொக்கரதமை விற்க வைத்தாய், மாலினையே உரலோடு கட்டுவித்தாய், வள்ளிதனை குறவரது வனத்தில் வைத்தாய், காலனை மார்க்கண்டனுக்காய் அரணுதைத்த காரணமும் நீ பிடித்த கர்மத்தாலே சாலவுனை யான் தொழுதேன் எனை தொடாதே சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானேன்னு ஒரு பாட்டு. பொதுவா சனி பிடிக்காத தெய்வம் அப்படின்னு சொல்றது 2 தெய்வம். ஒன்று பிள்ளையார், மற்றொன்று அனுமான். பிள்ளையாரை சனி பிடிக்க போனாரு. அப்ப போற பொழுது நீ நாளைக்கு வர்றோம்னு சொல்லி நீ நாளைக்கு பிடிச்சிக்கன்னு சொன்னார். முதுகில் எழுதி வச்சுட்டு போன சொன்னார். இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி வச்சார். அதனால சனி எப்போ வந்தாலுமே நாளை வருவதாகவே அது அதனுடைய பொருள் வந்துடுது. அதே போல அனுமனை பிடிக்க வர்ற பொழுது அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்து போனார்.
பறந்து போகிற பொழுது சனிக்குரிய கடமை பிடிக்கணும். அவர் வந்து தலையில ஏறிக்கிட்டாரு. அப்போ கையில் மலைக்கும் தலைக்கும் நடுவிலே இவர் வந்து சிக்கிக்கிட்டாரு. அப்போ சொன்னார், இத்தனை நாளைக்கு நான் உன்னிடத்துல இருந்தேன், இனிமேல் உன்னை வணங்குபவர்களை நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியம் செய்து கொடுத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு. ஆகையினாலே சனி ஆதிக்கம் இருப்பவர்கள், அதாவது இப்போ 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டமத்து சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் எல்லாம் சனியையும் கும்பிடலாம், பிள்ளையாரையும் கும்பிடலாம், அனுமனையும் கும்பிடலாம். இப்போ பொங்கு சனி மங்கு சனி அப்படின்னு 2 சொல்றோம். அதே மாதிரி பாத சனி அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னங்கய்யா? அதாவது பொங்கு சனி என்பது 2வது சுற்று வருவது. முதல் சுற்றுங்கிறது நம்முடைய சந்திரன் இருக்கிற இடத்திற்கு 12வது கட்டத்தில் சனி வருகிற பொழுது 7.5 சனி தொடங்குது. இப்போ யாருக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி தொடங்குது. இப்போ 7.5 சனி தொடக்கம் நல்லதாக இருக்குமா? நல்லதா இருக்கு. 7.5 சனியின் தொடக்கம் இனிய வாழ்விற்கு அது வந்து தொடக்கம்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையில நல்லது செய்கிறது 7.5 சனி. ஆனால் அஷ்டமத்து சனி என்று வருகிற பொழுது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி. ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருக்கு. 4ஆம் இடத்திலே சனி அர்த்தாஷ்டம சனி. இப்போ கடகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, மீன ராசிக்கு அஷ்டமத்து சனி, விருச்சிக ராசிக்கு 7.5 சனி, துலாம் ராசிக்கு 7.5 சனியிலே வந்து ஜென்மச்சனி, கன்னி ராசிக்கு வந்து பாதச்சனி. துலாம் ராசி பொதுவா சனியினுடைய நட்பு வீடு, தோழமை வீடுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சியில துலாம் ராசிக்கு என்ன? துலாம் ராசி வந்து நட்பு வீடு. ஒரு நண்பரோட வந்து இது சேருது. ஒரு பகை கிரகத்தோட சனி சேர்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய பார்வையில தீய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே நேரம் நட்பு வீட்டில் இருந்து ஒரு நண்பரோட வீட்டில் இருந்து உச்சம் பெற்று பலம் பெற்று இப்போ பார்க்குது. இந்த முறை சனி பார்க்கிற பார்வைக்கும் இதுவரை சனி பார்த்த பார்வைக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. என்ன பார்வை? உந்தன் பார்வைன்னு சொல்லணும் போல. ஆமா, அந்த அளவுக்கு இந்த சனியினுடைய பார்வையினால இதுவரை சங்கடங்களை அனுபவித்தவர்கள் எல்லாம் இனி சந்தோஷங்களை அனுபவிக்க போகிறார்கள். அப்படியே அஷ்டமத்து சனி வந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் மந்தனாம் காரி நீலா மகர வாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றிடு நீங்க படிக்கணும். இப்ப இந்த சனி வந்து 12 ராசிக்கும் செய்ய போற பலன்கள்ல இருந்து சில பேருக்கு கெடுபலன் இருக்கும், சில பேருக்கு நல்ல பலன் இருக்கலாம். இந்த கெடுபலன்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த திருத்தலங்களுக்கு போய் அவங்க வழிபாடு செய்யணும்? சனி இப்போ பூரணமாக விலகுபவர்கள்லாம் திருநள்ளாறுங்கிற கோயிலுக்கு போகலாம். சனீஸ்வரனுக்குன்னே நலனுக்கு சனி விலகிய இடம், அதனால சனி விலகுபவர்கள்லாம் இங்கே போகலாம். சனி ஆரம்பம் தொடக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் குச்சானூர்னு ஒன்று இருக்கு, தேனி மாவட்டத்தில் இருக்கு, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு தேனி மாவட்டம். அந்த ஊருக்கு போய் அங்கே உள்ள சனீஸ்வரரை வழிபாடு செய்யலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் பெருச்சி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் வன்னி மரத்தடியில் தனியாகவே சனி பகவான் இருக்கிறார். அற்புதமான திருக்கோவில். அந்த கோயிலுக்கும் போய் சனி பகவானை வழிபாடு செய்யலாம். அதற்கு பின்னால் பொங்கு சனின்னு நடக்குது இல்லையா, 2வது சுற்று, அவர்களெல்லாம் திருக்கொள்ளிக்காடுங்கிற ஊரில் இருக்கிற சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சாதாரணமாக சனியை கும்பிட நினைக்கிறவங்க, வெளியூருக்கு போக இயலாதவர்கள் எல்லாம் உள்ளூரில் சிவாலயத்துக்கு போய் சனிக்கு 7 தீபம் ஏற்றணும். குறைஞ்சது 8 தீபம் ஏற்றணும். எந்த தினத்தில் ஏற்றணும்? சனிக்கிழமை அன்று அல்லது புதன்கிழமை ஏற்றலாம். 8 தீபம் ஏற்றணும் அல்லது 2 தீபம் ஜோடி தீபமாக ஏற்றணும். அதற்கு பிறகு சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும். அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம்ங்கிற 3 தானமும் கொடுத்தால் சனி வந்து சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஸ்திரதானம்னு சொல்றீங்க, அது எந்த நிற வஸ்திரம் கொடுக்கணும்? பொதுவாகவே வந்து கருப்பு வண்ணம் கலந்ததா இருக்கணும். முழு கருப்பா நம்ம கொடுத்தா சில பேர் அதை வாங்கிக்க மறுக்கிறாங்க. ஆகையினாலே வந்து ஓரளவு அதில் கருப்பு நீலம் கலந்த வஸ்திரங்கள் கொடுக்கலாம். அதை வந்து உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு அது கொடுக்கணும் வஸ்திரதானம். அன்னதானம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், முடிந்த அளவுக்கு ஒருவரிலேருந்து எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் இயன்ற அளவு கொடுக்கலாம். சொர்ணதானம்ங்கிறது பணம் கொடுக்கறது. நாம் வந்து நம்மளால் இயன்ற தொகையை ஒருத்தருக்கு உதவி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். இந்த உதவிகளின் மூலமாகத்தான் சனியினுடைய ஆதரவை நாம் பெற முடியும். இப்போ இந்த அன்னதானத்தை பற்றி சொன்னீங்க. சனிக்கிழமைகளில் காகத்திற்கு அன்னம் படைத்தால் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு வழியா? சனி வந்து சனிக்குரிய வாகனம் காகம். ஏன் காகத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா அதிகாலையில் காகம் வந்தால் சுற்றுப்புறத்தை பூரா தூய்மையாக வைத்துக்கொள்ளும். வீட்டுக்கு காகம் வந்துச்சுன்னா அங்கே கிடக்கிற பள்ளி பாத்தியெல்லாம் சாப்பிட்றோம். ஆகையினால காகத்தை வரவழைத்து சோறு வைக்கிறது வழக்கம். ஆயுள்காரகன்னு சனிக்கு பேர். அப்படி ஆயுள்காரகனுக்கு காகத்தை வாகனமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த காகத்துக்கு நம்ம எள் கலந்த சாதத்தை வைக்கலாம். அதுக்கு பிறகு எள் தீபம் ஏற்றியும் நம்ம வழிபடலாம். எள்ளினில் பிரியம் வைத்த ஈசன் நம் சொல்லினில் பிரியம் வைப்பார். நீங்கள் பார்த்து
உங்கள் விஜய். மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள அத்தனை ராசிக்கும் உள்ள பலன்களை ஐயா இப்போ சொல்ல போகிறாங்க, கேட்போம். மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இப்போ இந்த பேச்சு ஆகிற சனி 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடத்துல வருகிற பொழுது கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி அப்படின்னு உடனே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கெல்லாம் அது அதிபதி. ஆகையினாலே தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் இந்த 2 கட்டத்துக்கு அது அதிபதியாக இருக்கிறதுனால அதனுடைய பார்வை இப்போ சாதாரண பார்வையாக பார்க்கல, உச்சமான பார்வையாக பார்க்கிற காரணத்தினாலே முதலிலே தொழில் வளத்தை பெருக்கி கொடுக்கும். பிறகு தேவையான பணத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஆகையினாலே பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்ப போகிற நேரம் இந்த நேரம். அதனுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பதியுது அப்படின்னா ராசியை பதியுது. ராசிக்கு பிறகு 4ஆம் இடத்துல பதியுது. பிறகு 9ஆம் இடத்துல பதியுது. சனியின் பார்வை பதிகிற அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. ஜென்ம ராசியிலே பதிகிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல பதிகிறதுனால 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வாகனஸ்தானம் அப்படிங்கிறது. வாகன மாற்றம் நீங்கள் செஞ்சுக்கணும். வாகனம் வைத்திருப்பவர்கள் வாகன மாற்றம் செய்யலாம். பயணங்களாலே உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. 9ஆம் இடம் என்பது பிதுராஜ்யஸ்தானம், தந்தைக்கு உரிய இடம். ஆகையினாலே தந்தை வழியிலே உங்களுக்கு ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் மறையும். குடும்பத்திலே ஒரு நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி மிக அற்புதமான பயிற்சி என்றாலும் கூட கண்டகச்சனி என்று 7ஆம் இடத்திலே இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படுபவர்களெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்தீபமேற்றி சனி பகவானை வழிபட்டால் எண்ணற்ற நற்பலன்கள் இல்லத்திற்கு வந்து சேரும். இப்போ மேஷ ராசிக்கு கண்டகச்சனி அப்படின்னு சொன்னீங்க, பணம் வந்து பைய ரொப்பும் அப்படின்னீங்க. ஒவ்வொரு வீட்லயும் மேஷ ராசிக்காரங்க யாராவது ஒருத்தர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரிஷப ராசிக்கு என்ன பலன் இருக்கு? ரிஷபராசி சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள வீடு. இப்போ சனி பயிற்சியாகி இருக்கிறதும் சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரை 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களையும் அந்த சனி பார்க்குது. பொதுவாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தால் சுகபோகங்கள் நிறைய அனுபவிப்பார்கள்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக நல்ல சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அது மிக அதிகமாக வரக்கூடிய நேரம் இந்த சனி பயிற்சி காலம். ஏனென்றால் 6ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார். மறைவிடத்திலே சனி சஞ்சரிக்கிற பொழுது மகத்தான பலன்களை வாரி வழங்கும். குறிப்பாக 3ஆம் இடத்தை அது பார்க்கறதுனால உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆகினாலே உடல்நிலையிலே சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் கூட அது நிவர்த்தியாகிற நேரம் இந்த நேரம். மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இதுக்கு ரண சிகிச்சை செய்யணும்னு. ஆனால் சாதாரண மருந்து மாத்திரையில் ரண சிகிச்சை செய்ய வேண்டிய நோய் கூட சாதாரண சிகிச்சையிலே குணமாகிவிடும். ஆகையினாலே ஆயுள் நீடிப்பு, ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து அகலுகிற ஆற்றல், அந்த தன்மைகளை எல்லாம் இந்த சனி பயிற்சி கொடுக்கும். அதற்கு பின்னாலே 12ஆம் இடத்துக்கு வருது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. பயணஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் என்று ஏதாவது ஒரு மாற்றம் வரும். வருகிற மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமைய நாம் அந்த நம்முடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை புரட்டி பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல திசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா துணிஞ்சு மாறிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் சனி பயிற்சியாகி ஒரு 6 மாதங்கள் கழித்த பின்னாலே அந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் பொதுவாக இந்த சனி பயிற்சியினாலே ஓரளவு நன்மை அடையக்கூடியவர்கள். இந்த மிதுன ராசிக்கு சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுது? மிதுன ராசிக்கு இதுவரை நடந்த சனி கண்டகச்சனின்னு நடந்துச்சு. 4ஆம் இடத்திலே ஒருத்தருக்கு சனி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள விடாது. மிக கடுமையான நேரமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த ராசிநாதன் நீங்கள் சொன்ன மாதிரி புதன் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அளவு பாதிப்புகள் அவர்களுக்கு உருவாக்காது. இப்போ அந்த கண்டகச்சனியிலிருந்து விலகுகிறார்கள். 5ஆம் இடத்திற்கு இப்போ சனி வந்துருச்சு. 5லே சனி வந்தால் மிஞ்சும் பலன் தரும். ஆகையினாலே இதுவரை கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர்களுக்கு எந்தெந்த காரியமெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததோ அந்த காரியங்களெல்லாம் படிப்படியாக நிறைவேறும். 2ஆவதாக இப்போ பயிற்சியாகி இருக்கிற சனி மிதுன ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, 11ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 3 கட்டத்தையும் பார்க்கிற பொழுது 2ஆம் இடம் என்று சொன்னால் குடும்பஸ்தானம். குடும்பத்திலே இதுவரை இல்லாத ஒற்றுமை இப்போ வரும். ஒருவருக்கொருவர் சச்சரவாக இருந்தவர்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிற காரணத்தினாலே அது களத்திரஸ்தானம் என்பது கல்யாண கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. 11ஆம் இடத்தை பார்க்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானம் என்பதனாலே
இதுவரை தொழில் அமையவில்லையே என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் அமையும். அதே போல் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்து வருடக்கணக்கிலே காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகிற ஒரு நல்ல சம்பவங்களை இந்த சனிப்பெயர்ச்சி மிதுன ராசிக்கு வழங்கப் போகிறது. மேலும் சனியை அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டால் மகத்தான பலன்களை அவர்கள் காண இயலும். சார், இப்போ மிதுனத்துக்கு கண்டகச்சனி விலகிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த கண்டகச்சனி இப்போ எந்த ராசிக்கு போயிருக்கு? அடுத்த ராசியான கடக ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு கண்டகச்சனி விலகின பின்னால கடகராசி கண்டகச்சனி வருது. அடுத்த ராசிக்குள்ள நுழையுது. அவங்க எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். கண்டகச்சனி காலத்தில் கண்டகம்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக மிக தாக்குதல்கள் அதிகம் இருக்கிற நேரம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா 3 தெய்வங்களை கும்பிட்டா போதும். காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயக பெருமான், மதியத்தில் கும்பிட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், பிறகு மாலையில் கும்பிட வேண்டிய தெய்வம் சனி பகவான். 3ஐயும் ஒரு சேராக கும்பிடணும். அப்படி வழிபாடுகள் வைத்திருக்கிற பொழுது வழிபாட்டாலே அவர்களுடைய வாழ்க்கை பாதையிலே மிகப்பெரிய திசை திருப்பங்கள் ஏற்படும். கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு தனியான ஒரு பலன் உண்டு. பொதுவாக கலியுகத்திலே பிறந்தால் கடகராசியிலே பிறக்கணுங்கிறாங்க. கலியுகத்துக்கு கடகராசி என்பது வாக்கு. அதே போல் அடுத்து வரக்கூடிய சிம்ம ராசியும் மிக அற்புதமான ஒரு ராசி. தலைமை பதவிக்கு தகுதியானவர்களை நியமிக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் 2லேயும் சந்திரன் சொந்த வீடு கடகராசிக்கு, சிம்மத்துக்கு சூரியன் சொந்த வீடு. இப்போ கடகராசிக்கு கண்டகச்சனி வந்து விட்டது. அப்படி வந்தால் என்ன நடக்கும்? இந்த சனியினுடைய பார்வை எப்படி பதியுது அப்படின்னா, கடகராசியில் ராசியிலேயும் பதியுது, 6ஆம் இடத்திலேயும் பதியுது, 10ஆம் இடத்திலேயும் பதியுது. ஜென்ம ராசியிலே பதிகிற பொழுது ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படும். ஆகையினாலே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நோய்க்கான அறிகுறி தோன்றுகிற பொழுதே நாம் வைத்தியரிடம் போய் ஆலோசனைகள் கேட்டால் ஓரளவு அதை குணமாக்கி கொள்ள இயலும். திடீர் இடமாற்றங்கள் திக்குமுக்காட வைக்கலாம். 6ஆம் இடம் என்பது எதிரிகள் ஸ்தானம். எதிர்ப்பு, வியாதி, கடன், இந்த 3 இடங்களையும் சனி பார்க்குது. ஆகையினாலே எதிரிகளை எல்லாம் உதிரிகளாக்கிவிடும். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிற பொழுது எதிர்ப்புகளெல்லாம் அகன்றோடிவிடும். அதே நேரத்தில் கடன் சுமை ஒரு பக்கம் கூடினாலும் மற்றொரு பக்கம் கடன் சுமை குறைந்து கொண்டே வரும். ஒரு பழைய கடனை அடைக்க புதிய கடன்கள் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்குகிற வாய்ப்புகளும் உருவாகும். பங்குதாரர்களை எல்லாம் மாற்றம் செய்வீர்கள். பணிகளிலே மாற்றம் ஏற்படும். ஆனால் இந்த ராசிக்காரர்கள் வழிபாட்டை மட்டும் முழுமையாக கவனத்தோடு செய்து வருவது நல்லது. குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம். திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களையும் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமான பயிற்சியாக இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடகராசியில் 6ஆம் இடத்தை சனி பார்க்க எதிரிகள் உதிரிகளாவார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக சிம்ம ராசிக்கு என்ன பலன்? ஏன்னா நீங்கள் சொன்ன போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைமை பதவி ஏற்கக்கூடிய பண்பு நலன்கள் கூடும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ராசிக்கான பலன்களை சொல்லுங்கள். சிம்ம ராசிக்காரர்களெல்லாம் சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களாக மாற்றி காட்டுபவர்கள். மற்ற ராசிக்காரர்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். மற்ற ராசிக்காரர்கள் கூட்டத்திலே செல்கிற பொழுது கூப்பிட்டு பேசுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் கும்பிட்டு பேசுபவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி 7ரை சனியாக இருந்து முழுமையாக இப்பொழுது விலகிவிட்டது. ஆகையினாலே இனி அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், அவர்கள் கை பட்டதெல்லாம் வளரும். அப்படிப்பட்ட அற்புதமான பலனை அடைகிற ஒரே ராசி சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் இப்பொழுது பயிற்சியான பின்னாலே 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதோடு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பதுதான் புத்திரஸ்தானம். அதை பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் வர்ணிப்பது வழக்கம். ஆகையினாலே பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினாலே அவர்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகிறது. தொழிலிலே மேன்மை, தொட்டது துலங்குகிற வாய்ப்பு, அதற்கு பின்னாலே அவர்கள் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இதுவரை 7.5 ஆண்டுகள் அவர்கள் பட்ட அவதிக்கு இப்பொழுது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்று சொன்னால் 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பது பழமொழி. எனவே வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும், வாய்தாக்கள் எல்லாம் ஓயும், நண்பர்கள் எல்லாம் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம்
இப்பொழுது சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உன்னதமான ராசியில் பிறந்த சிம்மராசிக்காரர்களெல்லாம் குறிப்பாக திருநள்ளாறுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. ஏனென்றால் சனி விலகிய பின்னாலே அதற்குரிய கஷேத்திரங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் விலகிய சனி விரும்பி நல்ல பலன்களை எல்லாம் வாரி வழங்க காத்திருப்பார். இப்போ அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய கன்னி ராசி மற்றும் துலாம் ராசிக்குரிய சனி பெயர்ச்சி பலன்கள் என்ன? கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுவரை ஜென்மத்திலே சனி இருந்தது. ஜென்மச்சனி என்று சொன்னால் நம்மோடு கூடவே இணைந்திருப்பது. இப்போ ஒருத்தருடைய பேரில் சனி இருக்குது அப்படின்னா கல்யாணம் முடியல தாமதப்படும். மீனலோ சனி, பத்மா சனின்னு பேர் வைக்கிறாங்க. சனி என்ற 2 எழுத்துக்கு பயப்படாதவர்களே கிடையாது. அந்த மந்தன் என்றது அழைக்கப்படுகிற காரணத்தினாலே மந்தகதியிலே நடைபெறும். அந்த மந்தன் இதுவரை உங்கள் ராசியிலேயே இருந்தது. இப்பொழுது அது விலகுகிறது. விலகி 7ரை சனியில் 2வது இடத்திற்கு, அதாவது பாதச்சனி, குடும்பச்சனி என்கிற விதத்திலே வருகிறது. குடும்பத்துக்கு சனி வந்துச்சு அப்படின்னா குடும்பத்திலே என்னென்னவெல்லாம் நடைபெறாமல் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நடத்தி வைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் அதிகரிக்கும். அதனுடைய பார்வை பதிகிற இடம் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 இடங்களிலும் அதனுடைய பார்வை பதிகிறது. உச்சமான சனியினுடைய பார்வை 4லே பதிகிற பொழுது வாகனம் வாங்குகிற யோகம் வரும். ஏதாவது ஒரு வாகனம் வைத்திருப்பவர்கள் அந்த வாகனத்தை கொடுத்துவிட்டு கூட மற்றொரு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு, பயணங்களாலே பலன், தூரதேசத்திலிருந்து அனுகூலமான செய்திகள் வருவது, இவற்றையெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. ஆகையினாலே ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படலாம். எனவே ஒரு எளிய வைத்தியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு அப்போதைக்கப்போது உடல் நலத்தை சீராக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியங்கள் சீராகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை இந்த சனி பகவான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சனிக்குரிய வழிபாடுகளை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன். இப்பொழுது உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார் சனி பகவான். சனி உங்கள் வீடு தேடி வருகிற காரணத்தினாலே பெயர்ச்சிக்கு முன்னதாகவே நீங்கள் சனியை சென்று வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அவர் வாரி வழங்குவார். ஜென்மச்சனியாக வந்துவிட்டது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம். ஒரு நண்பரோடு அந்த சனி சேருகிற பொழுது எந்த விதமான தீங்குகளையும் அது செய்வதற்கு மறுக்கும். இருந்தாலும் கூட அந்த சனியின் ஆதிக்கம் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் உடல் நலத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். வீட்டிலே சுபகாரிய பேச்சுகளை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தால் தீவிரமாக பேசி முடிக்க வேண்டும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குங்கள். கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு இப்பொழுது கைகூடுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பிறருக்கு பொறுப்பு சொல்லி ஏதாவது ஒரு தொகை வாங்கி கொடுத்தால் அது வருவதற்கு தாமதப்படும். அதை நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். எனவே பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. சனியினுடைய பார்வை 3, 7, 10 ஆகிய 3 இடங்களில் பதிகிறது. வெற்றிகள் ஸ்தானத்திலே பதிவதால் வழக்குகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கூட அந்த வழக்குகளின் முடிவுகள் தாமதப்பட்டாலும் நல்ல முடிவாக அவர்களுக்கு வரும். கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்பத்திலே இருக்கிற பெற்றோர்களின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானை அல்லது அம்பிகையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் இணைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடுகள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வளர்ச்சி நிலை கூடும், தளர்ச்சி நிலை மாறும். அடுத்ததாக வரக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 7ரை சனியினுடைய துவக்கம்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது? விருச்சிக ராசி என்பது ஒரு வித்தியாசமான ராசி. விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கனவுகள் கண்டால் பலிக்கும். பலருக்கு வாக்குபலிதங்களும் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ராசி. அவர்களுக்கு 7ரை சனி இப்பொழுது தொடங்குகிறது. 7ரை சனியின் தொடக்கம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்ல வேண்டும். காரணம், சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதி. 3ஆம் இடம் என்றால் வெற்றிகள் ஸ்தானம், சகாயஸ்தானம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சகாயஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான ஒரு சனி பகவான் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிற பொழுது அவர்களுக்கு சகல சுகங்களையும் சௌகரியங்களையும் கொடுப்பார். முன்னதாக நான் சொல்லியது போல இவர்களுக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும்.
முதல் சுற்று நடப்பவர்கள் கொஞ்சம் வழிபாடுகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கெல்லாம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். மூன்றாவது சுற்று மற்றும் நான்காவது சுற்று நடப்பவர்களுக்கெல்லாம் திசாபுத்திக்கேற்ற பலன்களும் சேர்ந்து அவர்களுக்கு கை கொடுக்கும். இந்த நேரத்தில் இவர்கள் விரயச்சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் விரயம் அதிகம் ஏற்படுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். நல்ல விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி சேமிக்கலாம். அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்கலாம். வைத்திருக்கும் வாகனத்தை மாற்றலாம். வீட்டு பராமரிப்பு செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம் அல்லது புதிதாக வீடு கட்டுகிற வாய்ப்பு வருபவர்களுக்கெல்லாம் அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்படியெல்லாம் நல்ல விரயங்களை செய்தால் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். அது மட்டுமல்ல, வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சனி பகவானை வழிபடுவதோடு விநாயகப் பெருமானையும் அனுமனையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பலன் கொடுப்பார். அதேபோல திருப்பத்தூர் அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பெருச்சிக்கோவிலில் உள்ள வன்னிமரத்தடி சனீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்தால் நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறும். இப்போ விருச்சிக ராசியில் வந்து விரயம் செய்யலாம், அதாவது வீடு கட்டுபவர்கள் அதை பாதியில் நிறுத்தியிருந்தால் முடிக்கலான்னு சொன்னீங்க. எங்கள் சொந்தக்காரர் கூட விருச்சிக ராசியை சேர்ந்தவர். அவர் வந்து பாதியில் நிற்கிது அவர் கட்டின வீடு. இப்போ கரெக்டாக கட்டி முடிச்சுடுவார். அது சரியாயிடும். சரியாயிடும். ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி, இந்த ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் என்ன? தனுசு ராசி தாட்சிணியத்துக்கு அடிமைப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக அவர்களுக்கு இருக்கும். காரணம், குரு வீடு அவங்களுக்கு அந்த சொந்த வீடு. இந்த தனுசு ராசியை இப்போ சனி பார்க்குது. பொதுவாக சனி நம்மை பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நாம் எந்த திட்டங்கள் போட்டாலும் யோசித்து செயல்பட வேண்டும். யோசித்து செய்தால்தான் யோகங்கள் நமக்கு வந்து சேரும். அருகிலே இருப்பவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து எந்த செயலையும் செய்ய வேண்டும். அடுத்து சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் பதிகிறது. பஞ்சமஸ்தானத்திலே பதிவதனாலே பிள்ளைகளுக்கு கல்யாணம் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும். அது மட்டுமல்ல, கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் கைகூடும். அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றங்கள், ஒரு சிலருக்கு நாடு மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் கூட கொடுக்கலாம். வருகிற மாற்றங்களை இவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதுதான் நல்லது. சனி பயிற்சிக்கு பின்னாலே இவர்கள் ஒரு முறை சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு வாரந்தோறும் மாருதியை வழிபாடு செய்ய வேண்டும். மாருதி வழிபாடு தான் இவர்களுக்கு மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலை மற்றும் கல்யாண கனவுகள்லாம் பூர்த்தியாகும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த சனி பயிற்சி பலனில். இப்போ அடுத்ததாக வரக்கூடிய மகரம், கும்பம், இந்த 2 ராசியுமே சனியினுடைய வீடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக அவர்களை ரொம்ப பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த 2 ராசிக்கும் எப்படி இருக்குது? மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சனி சொந்த வீடு, கும்பராசிக்கும் சனி சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு அதிபதியான ஒரு கிரகம் உச்சம் பெறுகிற பொழுது அது எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது. அது மட்டுமல்ல, ராசிநாதன் உச்சம் பெற்றால் நாம் பலமாக இருப்பது போல ராசிநாதன் உச்சம் பெறுகிற காலத்தில் நமக்கும் நல்ல பலன்களை அது வாரி வழங்கும். மகரத்துக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறது. 10ஆம் இடம் என்பதுதான் செயல் ஸ்தானம். ஒரு வாழ்க்கையில் என்ன மாதிரியான செயல்களை செய்கிறார், ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்யப்போகிறார், அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த சனி கிரகம். அது உச்சம் பெறுகிற காரணத்தினாலே மகர ராசிக்கு ஒரு மணியான பலன்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது. சனியினுடைய பார்வை 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களில் பதிகிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இதுவரை அவர்களுக்கு இருந்த சௌகரிய குறைவுகளெல்லாம் அகலும். இப்பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகன யோகம் முதல் வாகன யோகங்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து சேரும். அடுத்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே களத்திரஸ்தானம் புனிதமடைகிறது. அவர்கள் திருமண பேச்சு வாயில் தேடி வரன்கள் வந்து கொண்டே இருந்தும் வாயிலோடு நின்று விட்டிருக்கலாம் இதுவரை. ஆனால் இனிமேல் வந்த வரன்கள் வாயிலோடு நிற்காமல் இனிமேல் அவர்களுக்கு பொருத்தமாக அமையப்போகிறது. எனவே வீட்டிலே கெட்டிமேளம் கொட்டுகிற வாய்ப்பு வரப்போகிறது. அதற்கு பின்னாலே 12ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்கிற பொழுது எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி,
தூரதேச பயணங்களால் ஒரு நன்மை, நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தல், வீடு வாகனங்கள் விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குகிற அமைப்பெல்லாம் இந்த மகர ராசிக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பராசிக்கு ஒரு மிக அற்புதமான பலன் நடக்கப் போகிறது. காரணம், இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்தவர்கள் இப்பொழுது அதிலிருந்து விடுபடுகிறார்கள். எப்படி ஏழரை சனியிலிருந்து சிம்மராசிக்காரர்கள் விடுபடுகிறார்களோ அதை போல கும்பராசிக்காரர்கள் எல்லாம் அஷ்டமத்து சனியின் பிடியிலிருந்து இப்பொழுது விடுபடுகிறார்கள். அதாவது 12/9/2012 முதல் அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அவர்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் இனி வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்றவர்களெல்லாம் விரும்பி வந்து சேருவார்கள். உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். எனவே கனவுகளெல்லாம் நனவாகிற காலம் இந்த கும்பராசிக்கு இப்பொழுதுதான். கும்பராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களை உச்ச சனி பார்க்கப் போகிறார். ராசிநாதன் உச்சம் பெற்று இந்த 3 இடங்களையும் பார்க்கிற பொழுது எதிரிகளெல்லாம் கூட இனி நண்பர்களாக மாறப்போகிறார்கள். லாபஸ்தானம் நல்ல முறையிலே புனிதமடைவதால் அவர்களுக்கு தொழிலிலே வருமானம் பெருகும். இதுவரை இழந்த இழப்புகளை எல்லாம் ஈடுகட்டுகிற வாய்ப்பு உருவாகப் போகிறது. மகரம், கும்பம் இரண்டிலும் இருப்பவர்கள் சனியை நேரடியாக சென்று சந்திக்கலாம். மற்றவர்கள் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு, குருவை நேராய் நின்று கும்பிடு என்று சொல்லுவது வழக்கம். குருவின் சன்னதியிலே நேராக நிற்க வேண்டும், சனியின் சன்னதியிலே ஒரு பக்கமாக நின்று கும்பிட வேண்டும். ஆனால் மகரம், கும்பம் 2 ராசிக்கும் அதிபதியாக இருப்பவர்களெல்லாம் ராசிநாதனாக சனி இருக்கிற காரணத்தினாலே சனியின் சன்னதியிலேயே அவர்கள் நிற்கலாம். நின்று சனி கவசம் பாடலாம். வாழ்க்கையில் சந்தோஷங்களை எல்லாம் அவர் வாரி வழங்குவார். மகரம், கும்பம் 2 ராசிக்காரர்களும் சனியை நேராக போய் பார்த்து வழிபடலாம். வாகன யோகம் முதல் வாகான யோகம் எல்லாம் வரும்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நிறைவாக இருக்கக்கூடிய மீன ராசி, இந்த ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன? குருவின் ஆதிக்கத்திலே பிறந்து குணத்தில் சிறந்தவர்களாக விளங்குகிற மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது அஷ்டமத்து சனி வந்துவிட்டது. அஷ்டமத்து சனி அடியெடுத்து வைக்கிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், மற்றவர்களுக்கு வருகிற அஷ்டமத்து சனி வேறு, உங்களுக்கு வருகிற அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் வேறு. உங்களுக்கு சனியை பொறுத்தவரை லாபஸ்தானம், விரயஸ்தானம் என்ற 2க்கும் அதிபதி சனி. 12க்கு அதிபதி 8லே வருகிற பொழுது 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12இல் தனித்தோ ஒன்று கூடியோ வந்தால் விபரீத ராஜயோகம் என்று பொருள். அந்த விபரீத ராஜயோகம் இப்பொழுது உங்களுக்கு செயல்பட போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக நீங்கள் திட்டமிடாது செய்த காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு கசந்த காலமாக இருந்ததெல்லாம் இனிமேல் வசந்த காலமாக மாறப்போகிறது. இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். உறவினர்களிடம் பகைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். எதையும் முன்கூட்டி யோசித்து செய்வதுதான் நல்லது. முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வந்த விருந்தை உபசரித்து வருவிருந்தை காத்திருந்து இருக்கும் பொழுதெல்லாம் எதிர்ப்படுகிற எதிர்ப்புகளையெல்லாம் நீங்கள் சமாளிக்க உங்கள் குணத்தைத்தான் நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பக்குவமாக நீங்கள் குணத்தை உருவாக்கி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காண இயலும். அடுத்து இதன் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களெல்லாம் இப்பொழுது திடீரென சுபகாரியங்கள் நடைபெற்று நல்ல மகிழ்ச்சியை காணப்போகிறார்கள். குழந்தைகளின் கல்யாண கனவுகள், கடல் தாண்டும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு செய்யக்கூடிய நேரம் இது. தொழில் வளர்த்தாலும் அவர்களுக்கு வருமானம் குவியும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நீங்கள் நடத்துவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு சாதகமாகவே உங்களுக்கு அமைய நீங்கள் பெயர்ச்சி நாளிலேயே சனியை வழிபாடு செய்யுங்கள். என்ன நேயர்களே, சனி பகவானை பற்றியும் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றியும் மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை இத்தனை நேரம் அறிந்தோம். காலையில் விநாயகரையும் மதியத்தில் ஆஞ்சநேயரையும் மாலையில் சனி பகவானையும் நாம் வழிபட்டால் வாழ்க்கையில் வசந்தம் பெருகும் என்பதை கவிதை நயத்தோடு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை மிகவும் அழகாக நம்முடைய எண்கலை வித்தகர் ஜோதிட கலைமணி சிவல்புரி சிங்காரமையா அவர்கள் நமக்காக இன்றைக்கு வந்து இந்த அரங்கத்திலே சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக வேண்டுமென்றால் இந்த சனி பெயர்ச்சி நாளில் அவர் கூறிய அத்தனையும் நாம் கடைபிடிப்போம். இத்துணை நேரம் அவர் நமக்கு அளித்த தகவல்களுக்கு நம் அனைவரின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.